எல்லாருக்கும் நமஸ்காரம். துணை அழகான வார்த்தை. இது எதுக்கு தேவைப்படும்? நம்மளுக்கு முடியலன்னா ஒருத்தர் துணை தேவையா? எப்பவுமே தேவையா? இல்லை நம்ம இன்னைக்கு இந்த இந்த டயத்துக்கு இப்போ இதுக்கு சௌகரியப்படலை, இதை நம்ம சக்ஸஸ் பண்ணிக்கணும், அதுக்கு மாத்திரம் சப்போர்ட் வேணும் அப்படிங்கிறதா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமா எதுக்கு இப்பெல்லாம் தேவைப்படுறதுன்னு. இப்போது ஒரு குழந்தையிலேருந்து வச்சுப்போமே, இது ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ. இப்போ பெண் குழந்தைய வச்சுட்டே நம்ம பேசலாமே. இப்போ பெண் குழந்தை அது நடக்க ஆரம்பிக்கும் போது அப்படி தத்தக்காங்கும் போது அப்பா கையை பிடிச்சி அப்படி பிடிச்சிக்கிறார் இல்லையா, விழுந்துடக்கூடாது, அழகாக பேலன்ஸோடு அது நடக்கணும் அப்படின்னு இல்லையா. ஸோ சின்ன குழந்தைக்கு ஒரு அப்பா தேவைப்படுற துணை. கொஞ்சம் வயசாகுது, ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறா, அப்போது அவள் அண்ணாவை கை பிடிச்சிட்டு போகிறா. அண்ணாவோட துணை தேவைப்படுறது இல்லையா. ஸ்கூலுக்கு நடந்து போகிறதுக்காக மாத்திரம் இல்லை, எத்தனையோ நல்ல விஷயங்கள் அண்ணன் தங்கை நல்லா ஷேர் பண்ணிக்கலாம், கிண்டர் பண்ணிக்கலாம், சண்டை போட்டுக்கலாம் இல்லையா. ஆகக்கூடி அந்த பருவத்துக்கு அழகான துணை அண்ணனுங்கிறது. அடுத்தது ஒரு இளமை பருவங்கிறது. அப்போது கண்டிப்பாக ஒரு காதல், அன்பு, அந்த ஒரு நேரத்துக்கு ஒரு கணவன், முதல்ல காதலனாக இருக்கலாம், அப்புறம் கணவனாக இருக்கலாம், இல்லை கணவனாகி காதலனாக ஆகலாம். ஆகக்கூடி இப்படி வரும்போது அவளுக்கு அப்போ ஒரு ஆண் துணை தேவையாக இருக்கு. ஒரு மிடில் ஏஜ் வருது, நிறைய சாமான இதெல்லாம் வாங்குறாங்க, போகிறாங்க வராங்க. அப்போது ஒரு கணவனானவர் கையை அப்படி கொடுக்குறார். அப்போ கையை பிடிச்சிக்கிறதுக்கு இல்லை, அவளுடைய அந்த பாரத்தை வாங்கிக்கிறதுக்கு இல்லையா. என்ன பாரத்தை வாங்கிக்கிறது அப்படின்னா, ஒரு மிடில் ஏஜ் வரும்போது ரெண்டு பேருக்குமே குடும்ப பொறுப்புங்கிறது நிறைய இருக்கு. அதுவும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வேலைக்கு போகும்போது இன்னும் வீட்டு பொறுப்புங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். படிப்புக்கு குழந்தைகளுக்கு சப்போர்ட் பண்ணுறது, வெளியில் கூட்டிகிட்டு போகிறது, வீட்டுக்கு வேணுங்கிறத வாங்கிறது, இல்லை வீட்டில் ஒரு விசேஷ நாள்களை நம்ம கொண்டாடுறது, இல்லை ஒரு முக்கியமான இடங்களுக்கு போகிறது, முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு போகிறது, அதுக்கு வேணுங்கிறத தயார் பண்ணுறது, இப்படி பல விஷயங்கள் அவங்களுடைய வாழ்க்கை மேன்மைக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய அது குடும்ப பொறுப்புங்கிறத ஒரு பலூன்னு கூட சில பேர் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த நேரத்தில் இது இட் ஷுட் பி ஷேர்டு ஈக்குவலி. நீ இதை பண்ணிக்கோ, நான் அதை பண்ணிக்கோ, டிபார்ட்மெண்ட் மாதிரி நம்மளால பிரிச்சுக்க முடியாது. இன்னைக்கு இந்த க்ஷணத்துக்கு யார் முன்னால எது பண்ணணும், யார் பின்னால அது பண்ணிட்டா நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு அந்தன்ய பொழுதுல நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணு. இது எப்படி இருக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த மாட்டு வண்டிலாம் நம்ம பார்ப்போம் இல்லையா, பெரிய லோடு ஏற்றி இந்த மாட்டு வண்டி, ரெண்டு மாடும் அதில் தோல் பலுவை எழுத்திட்டு இருக்கும். ஒரு லெஃப்ட் சைடு ஒரு மாடு, ரைட் சைடு ஒரு மாடு இருந்தா கூட இந்த பலு அந்த பலுன்னு இல்லை, மொத்த பலுவை ரெண்டு பேரும் சமமா ஏத்திட்டு கூட்டிட்டு போற அந்த வண்டியை. அதே மாதிரிதான் மிடில் ஏஜ்ல கணவன் மனைவிங்கிறவங்க ஒருத்தருடைய பாரத்தை இன்னொருத்தர் தாங்கி விட்டு கொடுத்து கொண்டு போறாங்க. அருமையான துணை ஆச்சு. இத்தனைக்கு அப்புறம் வயது முதிர்ச்சிங்கிறது வரும் இல்லையா, எல்லாருக்கும் வர்றதுதான். ஸோ அப்போ அந்த வயதான காலத்துல ஏன் அப்போ பிடிச்சிக்கணும், இவ்வளோலாம் நடந்தவங்களுக்கு தெரியாதான்னு கேட்கலாம். ஏதாவது ஒரு வித அந்த முதிர்ச்சி காரணமாக சில உபாதைகள் இருக்கும் இல்லையா. அதுல ஏதாவது நம்மளுக்கு பேலன்ஸ் போறதோ, தடுமாறி நடக்கிறதோ, ஒரு தலை சுத்தல், இந்த மாதிரி ஏதாவது இருக்கக்கூடாது, விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு அக்கறையோட ஒருத்தர் கைப்பிடிச்சு போறதுன்றது இருக்கு. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஒரு குழந்தை பருவத்திலேருந்து வயசான பருவம் வரைக்கும் ஒரு ஆணோடைய துணை அவளுக்கு த்ரூ அவுட் தேவையா இருக்கு. த்ரூ அவுட் அதை அவ அக்செப்ட் பண்ணிட்டு போறா. ஆனா இதுல ஒரு அதிசயம் அண்ட் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, எல்லா இடத்துலயும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பிஹைண்ட் எவ்ரி சக்சஸ்ஃபுல் மேன் தெர் இஸ் அ உமன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. ஸோ அப்படி பார்க்கறச்சே அந்த ஆண் தன்னுடைய வாழ்க்கையில சக்சஸ் ஆகிறதுக்கு, வெற்றி அடையறதுக்கு, சாதிக்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு பெண் தேவைப்படுறா. ஸோ பெண்ணுக்கு துணையா அவள் வாழ்க்கை முழுக்க வந்த ஆணுக்கு வாழ்க்கையில வெற்றி அடைய ஒரு பெண் தான் காரணமா இருக்கா, ஒரு பெண் தான் தேவையா இருக்கா. இது ஒரு அதிசயமான காம்பினேஷன் இல்லையா. துணை எல்லாருக்கும் தேவை, எப்பவும் தேவை, வாழ்க்கை சிறக்க தேவை. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.